புதுப்பேட்டையில பூரா பாய் கடை தான், முஸ்லீம் கடை தான். காயிலாங்கடை அப்படிங்கிறது என்னன்னா, புதுப்பேட்டையில காயிலாங்கடை. காயிலாங்கிறது காயல் பட்டணத்துக்காரு கடை, அது பேரு. காயல் பட்டணத்திலிருந்து வந்து இங்க கடை வச்சவங்க நாடுல காயல் பட்டணங்கிறது காயிலாங்கடைன்னு மாறி போச்சு. காயல் பட்டணத்துக்கார கடைங்கிறது மாறி போச்சு. அங்க போய் நீங்க ஒரு பாயாவது என்ன பாயின்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாருன்னா, ரகுமான் சரியா சொல்றாருன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க வாங்க பாரிஸ் கார்னருக்கு வாங்க, அங்க நிறைய பாய்கள் வந்து உலக சமூக பாய் மாதிரி கடை வச்சிருக்காங்க. அங்க போய் நீ என்ன ஏன்பா பாயின்னு கூப்பிடுற எந்த முஸ்லீமாவது சொன்னாங்கன்னா, ரகுமான் சொல்றத நான் ஏத்துக்கிறேன். இது கிளாஸ் கேட்டகரி, இது வர்க்க மனோபாவம் இருக்குது. பெரும்பான்மை இந்து சமூகத்தோடு செல்வாக்கோடு புழங்க விரும்புறாங்க பாத்தீங்களா, அரசியல் ரீதியா செல்வாக்கு பெறவங்க அல்லது ரகுமான் மாதிரி திரைத்துறையுமா இருக்கிறவங்க, இவங்க அதை பயன்படுத்துறத வந்து பாயின்னு சொல்றத வந்து தனக்கு வந்து சேர்த்து சொல்றது இழிவா குறியா கடலாம். தன்னை ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்துவதனால பொது சமூகத்துக்குள்ள ஒரு இந்துக்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு குறையுமோங்கிற கண்ணோட்டம் அதில் விளையாட்டலாம். திரைத்துறையில பிரபலமா இருக்கிறவங்க பல பேர் பாத்தீங்கன்னா தன்னை முஸ்லீம் கூட புனைப்பேர்ல வச்சுட்டு இருக்காங்க. புனைப்பேர் இந்துக்களும் வச்சுக்கிறாங்களே, அது வேறங்க. இந்து புனைப்பேர் இருக்குது, இஸ்லாம் அடையாதம் அல்லாத புனைப்பேர்கள் இருக்குது. கடை பாத்தீங்கன்னா பொதுவான பேர் இருக்கும். அந்த பொதுவான பேர் எதுக்காகன்னா, முஸ்லீம் அடையாளம்னு தெரிஞ்சா நம்மளை வந்து தனிமைப்படுத்துவாங்களோங்கிற கண்ணோட்டம் கொண்டவர்கள் பொது இடத்துல வந்து இந்து பேர் அபிராமிங்கிற கடை பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல, அது என்ன உளவியல் பாத்திரம் வைக்குதோ ஏறக்குறைய அதுக்கு நெருக்கமான பாத்திரம் வைக்குது. பொது சமூகமும் ஒரு காரணம் இல்ல, பொது சமூகம் ஒரு காரணம்னாலும் பாயின்னு சொல்லக்கூடாது என்பதுக்கு பொது சமூகம் காரணம் இல்லை.